விடாம பாத்துக்கோமா. விக்ரம், விக்ரம். பாவா. இல்ல 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 இல்லப்பா இல்லப்பா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. தம்பி தம்பி ஒண்ணா அசைக்காதீங்க தம்பி. தம்பி அசைக்காதீங்க. ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல விக்ரம், ஒண்ணும் ஆகாது. பாபா கொஞ்சம் அசையாம பிடிங்க பாபா. பா ஒண்ணு இல்லப்பா, சரியாயிடும் சரியாயிடும். இல்ல 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 ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. அம்மா அதை எடுத்து இதோமா. விக்ரம் இந்த இந்தப்பா இந்த கொஞ்சம் கொஞ்சம் குடி. தூங்காத தூங்காத, முழி முழி. பாபா இவனை தூங்காம பாத்துக்கங்க. சரிங்கம்மா. வேத இவரு சொன்னா கேளுப்பா. விக்ரம் தம்பி தம்பி பாபா கொஞ்சம் வழி விடுங்க. தம்பி தம்பி தூங்காதீங்க தம்பி. அம்மா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லல்லம்மா, விஷம் இல்லல்லம்மா. ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. வேதா கடிச்சிருக்கிறது கட்டுவிரியம் பாம்பு. கண்டிப்பா விஷம் இருக்கு. அவன் பதட்டப்படாம இருக்கணும் தான் நான் அப்படி சொன்னேன். வேதா அழாதம்மா அழாத. நீதானே அவன் கூட இருந்து அவரை தெம்பாக்கணும். வேதா அழுகி நிப்பாட்டு, அழுகி நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. ராத்திரிக்கெல்லாம் அவனுக்கு விஷமுறிவு மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, விஷமும் மருந்தும் கலக்கும் போது உடம்புல அறிகுறி காட்டும். தடிப்பு தடிப்பா வரும், அரிக்கும். அவனுக்கு என்ன பண்ணுதுன்னு அவன் முழிச்சிருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கேத்த மாதிரிதான் மருந்தோட அளவை நம்ம மாத்தி கொடுக்கணும். அப்புறம் அவன் யூரின் போகும்போது கடுக்குதுன்னு சொன்னான்னு வச்சுக்கைய, உடனே மருந்தை நிப்பாட்டிடணும். நாங்கெல்லாம் இருந்தா சொல்றதுக்கு சங்கடப்படுவான். நீ அவன் கூடவே இருமா. முக்கியமா அவன் நைட்டு தூங்கவே கூடாது. அவங்கிட்ட நீ பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா? மீனாட்சி கிட்ட மருந்து தயார் பண்ண சொல்லிருக்கேன். அந்த மருந்தை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமா கொடு. அவன் வேண்டான்னு சொன்னாலும் தண்ணியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இரு. இல்லனா விஷம் கிட்னி அடிச்சிரும். ஒண்ணு இல்ல பயப்படாத, அவனுக்கு ஒண்ணு ஆகாது.